மேன்மை பாராட்டுகிறவர்களாய் வைப்பார். ஆமென். வசனத்தில் சொல்லுகிறபடி. ஆகவே இந்த 2வது வாரத்திலும் நாம் இந்த வாக்குத்தத்த வசனத்தையே நாம் மீண்டும் இன்னொரு விசை தியானிக்கவிருக்கிறோம். முதல் வாரம் நாம் தேவனுடைய வார்த்தையை மிக அழகாய் நேர்த்தியாய் செம்மையாய் நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். உன்னை யார் என்று நீ அறிந்து கொள், உன் தேவன் யார் என்று நீ அறிந்து கொள், உன் தேவன் யார் முன்பாக உயர்த்த போகிறார் என்று நீ அறிந்து கொள். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். நம்மை அறிகிறவர்களாய் ஆண்டவர் அவருடைய வார்த்தையினாலே வெளிப்படுத்தி இன்னும் அவரை அறிய, அவர் வார்த்தையை அறிய, வாக்குத்தத்தத்தை அறிய தேவன் நமக்கு கடந்த வாரத்தில் பேசினார். இந்த வாரத்திலும் தேவன் அதே வாக்குத்தத்தத்தை கொண்டு நம்மோடு கூட பேசுவார். மீண்டும் வாக்குத்தத்த வசனத்தை 14 நாம் சேர்ந்து இணைந்து வாசிப்போம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார், உன் மீட்பர் உரைக்கிறார். ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் வாசித்த 8ஆம் வசனம் முதல் 16வது வசனம் வரைக்கும் 3 பகுதிகளாக நாம் இதை பார்க்கிறோம். 3 பகுதியிலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு முன்வைக்கிறார். அது என்ன காரியம் என்று சொன்னால், தேற்றுகிற தேவனாய் அவர் நமக்கு இருக்கிறார். ஆமென். நம்மை தேவன் தேற்றுகிறார், நம்மை ஆண்டவர் தேற்றுகிறார். இந்த 8ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது கர்த்தர் நம்மை தேற்றுகிறார். கர்த்தருடைய ஆறுதல் நமக்கு வருகிறது. அது எப்படி வருகிறது என்று நாம் பார்த்தால், இதற்கு முந்தின அதிகாரம் 40வது அதிகாரம். நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஏசாயா 40வது அதிகாரம் என்பது தேவனுடைய ஆறுதலின் அதிகாரம் என்று அதற்கு பெயர். தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் அவர் எப்படி ஆறுதல் கொடுக்கிறார், எப்படி ஆறுதல் படுத்துகிறார் என்பதை விவரிக்கிற ஒரு அதிகாரம், எடுத்துரைக்கிற ஒரு அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு எழுதப்பட்ட ஒரு அதிகாரம்தான் ஏசாயா 40வது அதிகாரம். ஆகவேதான் ஏசாயா 40:1 அழகாய் சொல்லும், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஆமென். ஆண்டவர் எடுத்த உடனே ஜனத்திற்கு ஸ்தோத்திரம் ஆறுதலை சொல்லுகிற வார்த்தையை சொல்லி, வசனத்தை சொல்லி, ஏசாயா 40 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து அந்த அதிகாரத்தை ஆரம்பிப்பார். ஆகவே இப்படி தம்முடைய ஜனத்தை ஆறுதல் படுத்த வேண்டும், தேறுதல் படுத்த வேண்டும், திடப்படுத்த வேண்டும் என்று தேவனுடைய ஜனங்களாகிய நம்மீது அவர் அவ்வளவு அக்கறை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை தொடர்ந்து வருகிற இந்த 41வது அதிகாரத்திலேயும் அவருடைய ஆறுதல் வெளிப்படுகிறது, அவருடைய தேற்றுதல் வெளிப்படுகிறது. ஆகவேதான் இந்த வாரத்தினுடைய இந்த செய்தியினுடைய தலைப்பு தேற்றுகிற தேவன். இந்த காரியத்தை தான் இந்த 8ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரைக்கும் இங்கு தேவன் வசனத்தின் மூலம் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்று சொன்னால், தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் பல நேரத்தில் உடைக்கப்படுவோம், வேதனைப்படுவோம், சஞ்சலப்படுவோம். பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வருகிற பாடுகள், உபத்திரவங்கள் பல விதத்தில் பெருகும்போது, பல வழிகளில் பெருகும்போது, பல மனிதர்களால் பெருகும்போது, பல சூழ்நிலைகளால் பெருகும்போது, பலவித இக்கட்டுகள் நம்மை நேரிட்டு வரும்போது நாம் நினைப்பது உண்டு, நாம் எதிர்பார்ப்பது உண்டு, என்னை தேற்றுவதற்கு யார் இருக்கிறாங்க அப்படி என்று. ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம நிறைய நேரங்களில் உணர்வது, ஃபீல் பண்ணுவது, எனக்கென்று யார் இருக்கிறாங்க, என்னை புரிந்து கொள்ள யார் இருக்கிறாங்க, என்னுடைய கஷ்டத்தை வாங்க யார் இருக்கிறாங்க, என் பாரத்தை வாங்க யார் இருக்கிறாங்க, என் வலியை வாங்க யார் இருக்கிறாங்க, என்னுடைய இந்த சூழ்நிலையில் கூட கொஞ்சம் தோள் கொடுக்க, பங்கு கொடுக்க, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண யார் இருக்கிறாங்க என்று பல நேரங்களில் நாம் வேதனை அடைவது உண்டு. ஆனால் ஸ்தோத்திரம், இன்றைக்கு இந்த தேவன் இந்த வசனத்தின் மூலம் இப்படிப்பட்ட மனதிற்கு,
இப்படிப்பட்ட உணர்விற்கு, இப்படிப்பட்ட சிந்தைக்கு, இப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் இன்றைக்கு அவர் தேற்றுகிற தேவனாய் நமக்கு இருக்கிறார். ஆமென். இந்த ஏசாயா 41 அதிகாரம் 8 வசனம் முதல் 16 வசனம் வரைக்கும் அவர் 3 விதத்தில் தேற்றுகிறார். அழகாய் தேற்றுகிறார், அற்புதமாய் தேற்றுகிறார். இந்த தேற்றுதல் நமக்கு இன்றைக்கு நிச்சயம் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இவர் எப்படிப்பட்ட தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொன்னால், முதல் பகுதியை நம்ம வாசிப்போம். 8, 9, 10 3 வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம், சேர்ந்து வாசிப்போம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். ஆமென். முதலாவது, அவர் எப்படி தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொன்னால், நமது நம்பிக்கையில் தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நமது நம்பிக்கை. ஆமென், ஹல்லேலூயா. எப்போதுமே தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தில் மையமாக ஒன்று இருக்கும். எந்த தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூத ஜனங்களுக்கும் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பேனா வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் அதை வேதாகமத்திலே ஓரத்தில் எழுதி கொள்ளுங்கள். நீங்கள் குறிப்பு எழுதுகிறவர்களாக இருந்தால் தயவாய் எழுதி கொள்ளுங்கள். தீர்க்க தரிசன செய்தியில் முதலாவது வெளிப்படுகிற மைய செய்தி, கருத்தான செய்தி என்னவென்று சொன்னால், ஜனங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற செய்தி. ஆமென். இது இல்லாமல் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் பேச மாட்டார். ஹல்லேலூயா. அவர் பேசுவது ஜனங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படி பேசுவார். முதல் செய்தி, மைய செய்தி, கருத்தான செய்தி நம்பிக்கையின் செய்தியாக தான் இருக்கும். ஆமென். இந்த வாசிக்கப்பட்ட 8, 9, 10 3 வசனத்தில் பார்க்கும்போது, நீ பயப்படாதே. ஸ்தோத்திரம். 10ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. அவங்க நம்பிக்கையை இழந்து இருக்கிறாங்க. இந்த யூத ஜனங்கள், இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எந்தவித நம்பிக்கையும் இப்பொழுது இல்லை. அவங்களுக்கு எந்தவித பிடிமானமும் இல்லை, எந்தவித தைரியமும் இல்லை, எந்தவித ஒரு பெரிய அவங்களுக்கு சொத்து என்று சொல்ல ஒன்றுமில்லை, வீடு என்று சொல்ல ஒன்றுமில்லை, அவங்களுக்கு வயல் நிலம் என்று சொல்ல ஒன்றுமில்லை, அவங்களுக்கு பெரிய பொன் பொருள் உடைமைகள், ஆபரணங்கள், ஆஸ்திகள், ஆசீர்வாதங்கள் என்று சொல்ல ஒன்றுமில்லை, அவங்களுக்கு மதிப்பு என்று சொல்ல ஒன்றுமில்லை, கனம் என்று சொல்ல ஒன்றுமில்லை, கௌரவம் என்று சொல்ல ஒன்றுமில்லை, சொந்த ஊர் என்று நாடு என்று சொல்ல ஒன்றுமில்லை. எந்தவித அச்சு அடையாளமும் இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்து அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். ஆமென். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனிதன் இருக்கும்போது அந்த மனிதனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும்? ஒரு நம்பிக்கையும் இல்லாதது போல தான் இருக்கும். நம்பிக்கையே இருக்காது. நம்பிக்கை என்பது அது ஜீரோவாக இருக்கும். நம்பிக்கை என்பது ஜீரோவாக இருக்கும். ஆகவேதான் தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் பேசும்போது எப்படி பேசுவார் என்று சொன்னால், இப்படி நம்பிக்கையை இழந்து இருக்கிற ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படி கர்த்தர் பேசுவார். ஆகவே இந்த இடத்தில் அவர் பேசுகிறார். அதே சூழ்நிலை, அதே இக்கட்டு, அதே இழப்பு, நம்பிக்கை இல்லை ஜனங்களுக்கு. வாழ்க்கையை குறித்து நம்பிக்கை இல்லை, சிறையிருப்பு திரும்புமா என்ற நம்பிக்கை இல்லை, சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆகுவோமா என்ற நம்பிக்கை இல்லை. இந்த கெட்ட நேரம், இந்த கெட்ட சகுனம், இந்த அடிமைத்தனம், இந்த ஒரு எங்கள் வாழ்க்கையில் பிடிச்சிருக்கிற இந்த சிறையிருப்பு, இது ஒரு பீடத்தனம், எங்களை விட்டு விலகுமா அப்படின்னாக்கா இப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு எந்தவித நம்பிக்கையும்
இல்லை. எப்போ விடுதலை ஆவோம், எப்போ சொந்த நாட்டுக்கு போவோம், எப்போ பழையபடி வாழ்வோம், எப்போ எங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகுவோம், எப்போ எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் செட்டில் பண்ணுவோம் அப்படின்ற நிலையெல்லாம் இவங்க வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. எதையும் நினச்சி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் தான் இப்போ மக்கள் இருக்கிறாங்க, ஜனங்க இருக்கிறாங்க. அப்பொழுது தான் ஆண்டவர் பேசுகிறாரு, நீ பயப்படாதே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நீ பயப்படாதே. அந்த பயப்படாதன்னு சொல்கிற வார்த்தையில் என்ன இருக்குது? தேற்றுதல் இருக்குது. ஆமென், ஆமென். நம்மளை தேற்றுறவங்க வந்து உன்னை தேற்றுற அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. பயப்படாத, கவலைப்படாத, தைரியமாயிரு, நம்பிக்கையாயிரு. ஆமென், ஸ்தோத்திரம். அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே. அப்போ அதில் என்ன இருக்கிறது? தேவனுடைய தேற்றுதல் இருக்கிறது, தேவனுடைய தேற்றுதல் இருக்கிறது, தேவனுடைய ஆற்றுதல் இருக்கிறது, தேவனுடைய அரவணைப்பு இருக்கிறது. தேவ பிள்ளையே, இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நான் சொன்னேன். அவங்களுக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை, எந்தவித அவங்களுக்கு எதிர்பார்ப்பும் இல்லை, எந்தவித எதிர்காலமும் இல்லை, எந்தவித அவங்களுக்கு அடுத்த ஒரு வாழ்க்கையை குறித்த என்ன நடக்கும், என்ன ஆகும் அப்படி என்ற எந்தவித நம்பிக்கையும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலையில் அவங்களுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்பிக்கை இழந்த இடத்துல, நம்பிக்கையை இல்லாத இடத்துல அவர் மீண்டும் அந்த நம்பிக்கையை கொடுத்து தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் எங்கே தேற்றுவார், எந்த இடத்தை தேற்றுவார்? வசனத்தை புரிந்து கொள்ளணும் தேவ பிள்ளையே. வசனத்தை கேட்கும்போது அந்த ஒரு சிந்தையோடு கேட்போம், என்னுடைய வாழ்க்கையில் இந்த வசனம் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறது, என்ன பேச போகிறது என்று. ஆமென். அன்றைக்கு யூத ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு இப்படி பேசியிருக்கிறார். அவங்க சூழ்நிலை அது. இதே மாதிரி இந்த நாள் இந்த ஆராதனைக்கு நான் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிறேன். இப்பொழுது தேவ சத்தத்தை கேட்கிறேன், தேவ வசனத்தை படித்திருக்கிறேன், தேவ வார்த்தையை நான் கேட்கிறேன். எனக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் நான் பார்க்கிற இந்த நிலையில் எனக்கு என்ன பேச போகிறார்? இந்த இருதயத்தோடு நாம் கேட்க வேண்டும், இந்த யோசனையோடு கேட்க வேண்டும். அப்படி நாம் கேட்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் நீங்கள் நினைத்து அமர்ந்து கொண்டு இருக்கிற நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் கர்த்தர் இன்றைக்கு உங்களை நிதர்சனமா நிச்சயமா அவர் தேற்றி அனுப்புவார். ஆமென். நீங்கள் எந்தெந்த காரியத்தில் நம்பிக்கை இல்லாமல் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அந்தந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்து அவர் அனுப்புவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் நடக்குமா என்று நம்பவே முடியல, எனக்கு நம்பிக்கையே இல்லை, எதிர்பார்க்கிறேன், ஆனால் அது நடப்பது போலவே தெரியல, என் வாழ்க்கையில் வருவது போலவே தெரியல, கிடைப்பது போலவே தெரியல, நம்பிக்கையே இல்லைங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், பயப்படாத. ஆமென், பயப்படாத, நம்பிக்கையாயிரு, நான் உன்னை தேற்றுகிறேன். ஆமென். கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஆண்டவர் நமக்கு அதை செய்து முடிப்பார். அதனால தான் அந்த வசனத்தில் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நம்ம தேற்றுகிறவர் எப்படி தேற்றுகிறார்? 10ஆம் வசனம், நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பயப்படாத, உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மளை தேற்றுகிறார். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார், நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார். நம்பிக்கையற்ற வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை, நம்பிக்கை இல்லாத ஒரு பாதை தான் நம்ம பாதை, ஒரு பிரயாணம் தான் நம்மளுடைய பிரயாணம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன், உன் கூட நான் இருக்கிறேன், உன் கூட நான் இருக்கிறேன், உன் கூட நான் இருக்கிறேன். இதான் நம்பிக்கை. உன் கூட நான் இருக்கிறேன், கர்த்தர் கொடுக்கிற நம்பிக்கை. உன் கூட நான் இருக்கிறேன், உன் கூட நான் இருக்கிறேன், உன் கூட நான் வருகிறேன், உன்னோடு நான் பேசுகிறேன், உன் கூட நான் இடைப்படுறேன், உனக்கு வேண்டியதை நான் செய்கிறேன். அடுத்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம், ஸ்தோத்திரம், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஸ்தோத்திரம், உன் கூட இருக்கிறேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். சகாயம்னு சொன்னால் எல்லாத்தையும் அவர் தான் தராரு, தாராளம், அவர் தாராள பிரபு. ஸ்தோத்திரம், உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். நம்பிக்கை இல்லை, ஸ்தோத்திரம், ஆனால் நம்பிக்கை அற்ற ஒரு வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கும்படி கர்த்தர் நம்மளை தேற்றுகிறாரு. உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். கர்த்தருடைய சகாயம் நமக்கு வரும் இந்த காலை வேளையில். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சகாயத்தை நம்ம பார்ப்போம், கர்த்தருடைய தயவை நம்ம பார்ப்போம்.
கர்த்தருடைய வழி நடத்துதல் நம்ம பார்ப்போம். கர்த்தர் கொடுப்பதை பார்ப்போம். கர்த்தர் நம்மளை திருப்திப்படுத்துவதை பார்ப்போம். கர்த்தர் நம்ம போஷிப்பதை பார்ப்போம். கர்த்தர் நம்மளை ஆச்சரியமாக நடத்துவதை பார்ப்போம். அவருடைய சகாயம், ஆமென், ஹல்லேலூயா, அவருடைய உதவி அது நமக்கு அளவற்று நமக்கு வரும். அவருடைய ஒத்தாசை அளவற்று வரும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுப்பா சகாயம், சகாயம், சகாயம். எல்லா விதத்திலையும் கர்த்தர் நமக்கு படியளப்பா. ஆமென். அவர் சொல்றாரு, உன் நம்பிக்கையில் நான் உன்னை தேற்றுகிறேன். உன் நம்பிக்கையில் உன்னை தேற்றுகிறேன். நீ நம்பிக்கையில் இன்னும் தள்ளாடி கொண்டு இருக்கிறாயா, அல்லாடி கொண்டு இருக்கிறாயா, நிலையற்று இருக்கிறாயா? உன் நம்பிக்கையில் நான் இன்னும் உன்னை தேற்றுகிறேன். உன் கூட இருக்கிறேன்னு தேற்றுறேன். பயப்படாதன்னு தேற்றுறேன். உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன்னு தேற்றுறேன். அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, உன்னை நான் தாங்குவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன், தாங்குவேன் என்று கர்த்தர் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். நம்பிக்கை கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கையில் அவர் தேற்றுகிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையில் அவர் தேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் கர்த்தர் நம்பிக்கையில் நம்மை தேற்றுவது. இதுதான் நம்பிக்கையில் தேற்றுவது. பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன், பலப்படுத்துவேன், சகாயம் பண்ணுவேன், உன்னை நான் தாங்குவேன். ஆமென். இந்த செய்தி யாருக்கு சொல்ற செய்தி? நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு சொல்ற செய்தி. ஆமென். நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு சொல்ற செய்தி. இந்த ஆராதனையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற பெரியோரோ சிறியோரோ, உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையை குறித்து, நீங்கள் ஜெபிக்கிறத குறித்து, நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறத குறித்து, எனக்கு இன்னும் நம்பிக்கையே வரலை அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் நினச்சி உட்கார்ந்துருக்கிறீங்களோ, இப்போ ஆண்டவர் அதுக்கு தான் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஏன்னா நம்பிக்கையாக இரு, அது வரும், அது நடக்கும். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நம்பிக்கொண்டு இருக்கிற காரியத்தை நான் செய்வேன். நீ நம்பிக்கொண்டு இருக்கிற காரியத்தில் நான் உன்னை பலப்படுத்துவேன். உன் நம்பிக்கையில் நான் தேற்றுகிற தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாதம் எது நடக்க நீங்கள் நம்புறீங்க? ஒருத்தர் நம்பிக்கை இல்லாமையே வசனத்தை கேட்குறீங்களா? அல்லேலூயா, ஆமென். எந்த காரியத்தில் சகாயம் பண்ணுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் எதை நினைக்கிறீங்க? நீங்கள் எதை நினைக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் எது இப்போ கர்த்தர் உங்களுக்கு எந்த காரியத்தில் சகாயம் பண்ணணும்? சகாயம்னு சொன்னால் உதவி. கர்த்தர் உங்களுக்கு எதில் ஹெல்ப் பண்ணணும்? ஆமாம். எதுவும் பிரசங்கம் பண்ணி கிடக்கிற நானும் கேட்டு உட்காந்துக்கிறீங்களே. ஆமாம். உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் நம்பிக்கை இல்லாத நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனோ அதில் கர்த்தர் நம்பிக்கையை கொடுத்து என்னை தேற்றுவார். இதான் பிரசங்கம், இதான் வசனம். ஆமாம். ரொம்ப ரொம்ப பாடுகாக இருக்குது இந்த காவாத்தூர் சபைக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு மட்டுமே. ஒரு இருதயத்தில் வசனம் உள்ளே போக மாட்டேங்குது. அவ்வளவு வேதனையாகுது. ஸ்தோத்திரம். உடம்பு முடியல, பல வேணும். இன்னொரு பாஸ்ட்டை கூப்பிடலான்னு நினச்சேன். எதை கூப்பிட்டு யாருக்கு என்ன வசனம் உள்ளே போய் என்ன கிரிக்கை செய்யுது? ஒன்றும் கிரிக்கை செய்ய மாட்டேங்குது. அதுக்கு நம்ம பிரசங்கம் மட்டும் இன்னும் 2 நாள் கூட உடம்பு சரியில்லை, ஈத்து போட்டு பெட்ஷீட் போட்டு படுத்துக்கலாம், நானே பிரசங்கம் பண்ணுறேன். வேதனையாக சொல்கிறேன். நம்பிக்கையில் தேற்றுவார்னா ஒன்றும் புரியல. பயப்படாத வார்த்தை ஒன்றும் புரியல. ஏதோ ரோட்டில் போகிற வழி போக்கணும் பார்த்துக்கிற மாதிரி புல்பிட்டில் நிற்கிற பாஸ்ட்டை பார்த்துக்கிறீங்க. ஆமாம். உன்னோடு இருப்பேன். உன் வாழ்க்கையில் என்ன நடக்குது, உன் குடும்பத்தில் என்ன நடக்குது, உன் உள்ளத்தில் என்ன இருக்குது, அதை வசனத்தோடு ஒத்து பார்க்கணும். அதான் பிரசங்கம். ஆமாம். சபைக்கு வந்து நேரத்தை நம்ம சாதிக்க போகிறோம். வசனமே ஒன்றும் உள்ளே போகல. ஆமாம். பயப்படாதுன்னு சொல்கிறாரு. ஆமாம். தோத்துறப்போ சகாயம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. சகாயம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? 4 அர்த்தம் சொல்லியிருக்கிறேன். போன வருஷம் இந்த 10வது வசனம் ஸ்தோத்திரம், 1 மாதம் வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவத்தில் சகாயம் என்ற வார்த்தைக்கு 4 அர்த்தம் சொல்லியிருக்கிறேன். யாருக்கும் நினைவு இருக்குதா? ஒன்றும் இருக்காது. அதான் சொன்னேன். இந்த சபைக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஸ்தோத்திரம் தெரியாது. ஒரு வார்த்தை நினைவில் வைத்துக்க மாட்டோம். நம்ம திருப்பி நான் அதை சொல்லணும்.
சகாயம்னா என்ன? ஒன்றும் தெரியாது. எழுதுங்கன்னா எழுத மாட்டீங்க, நோட் எடுத்தாங்க நோட் எடுத்துட மாட்டீங்க, ஒரு பேனை வச்சுருக்க பேனை வச்சிருக்க மாட்டீங்க, ஒரு பைபிள் நோட் பண்ணுங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லும் போதே சொன்னேன். அடுத்த முறை பிரசங்கம் பண்ணும்போது இந்த வார்த்தையை கேட்பேன். பைபிள் ஓரமாக அந்த வெள்ளை இது தெரியுது பாரு, அதில் 1 2 போட்டு எழுதுங்கன்னு எழுதுனேன். யார் கீழ்ப்படிக்க? கீழ்ப்படிதலே கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ சகாயம் நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். என் நினைவில் என்ன, ஏற்கனவே 2 3 முறை சொல்லிட்டேன் அந்த அர்த்தத்தை, அப்படின்னு நான் போயிட்டே இருக்கிறேன். பலப்படுத்துவேன். போன வாரம் சொன்னேன், பலப்படுத்துவேன்றதுக்கு 2 அர்த்தம். யார் எழுதி வச்சிருக்கீங்க, நினைவு இருக்குதா? போன வாரம் சொன்னேன். இல்லை, ஸ்தோத்திரம். நம்மெல்லாம் பரலோகம் போனோம், பரலோகம் போனோம். கொஞ்சம் தயவு செய்து பிள்ளைகள்லாம் கொஞ்சம் அதெல்லாம் கவனிச்சு எழுதுக்க. ஆண்டவர் கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். நம்ம எல்லாம் ஒன்றும் ஒரு வசனத்துக்கு ஒரு அர்த்தம் கூட தெரியல பாரு. ஒரு வார்த்தைக்கு இது சிலதெல்லாம் சொல்கிறேன், சொல்லும் போது சொல்கிறேன், இது எழுதிக்கிங்கன்னு சொல்கிறேன், குறிச்சிக்கங்கன்னு சொல்கிறேன், அதனால் நமக்கு தெரியல பாரு. நமக்கெல்லாம் இன்னொரு பாசம் வந்து என்ன பிரசங்கம் பண்ணி மனம் தருவ போகிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபை தருவாராக. நம்பிக்கையில் அவர் அப்படிப்பட்ட தேற்றுகிற தேவன். அதனால தான் அவர் சொல்லுகிறார், நம்பிக்கையில் அந்த வசனத்தை மீண்டும் அந்த 8 9 நம்ம பார்க்கிறோம். 8 9 நம்ம பார்க்கிறோம். என் தாசனாகிய இஸ்ரவேலே. அப்போ எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்பிக்கையை கொடுக்கிறார்? எப்படிப்பட்ட நம்பிக்கையை கொடுக்கிறார்? என் தாசனாகிய. அடுத்த வார்த்தை சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட. அந்த இடத்துல என்ன வெளிப்படுகிறது அப்படி என்று சொன்னா, அப்பா பிள்ளை என்ற உறவு வெளிப்படுது. ஆமென். உறவின்படி கர்த்தர் நம்பிக்கை கொடுக்கிறார். உறவின்படி அங்க ஒரு அன்பு வெளிப்படுகிறது. அன்பின்படி கர்த்தர் நம்மளை நம்பிக்கையில தேற்றுறாரு. ஐயோ, இந்த வசனத்தெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது மனசு நமக்கு அப்படியே பூரிக்கணும். என் மேலே எவ்வளோ, நான் ஒரு ஆளுன்னு என் மேலே ஒரு அன்பு வைத்து, என் தாசன்னா யாரு? பிள்ளைன்னா யாரு? மகன். ஸ்தோத்திரம். மகன்னா என்ன? புத்திரன். இத்தனை அர்த்தத்தை சொல்கிறேன், ஆனால் அடுத்த முறை கேட்ட தெரியாது. ஸ்தோத்திரம். அப்போ என் தாசன், நான் தெரிந்து கொண்டவன். தெரிந்து கொள்வதெல்லாம் யாரு? எல்லாரையும் தெரிந்து கொள்ள மாட்டோம். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கடைக்குள்ளே போகிறோம், ஒரு செருப்பு கடைக்குள்ளே போகிறோம், எல்லா செருப்பும் எடுக்கிறது இல்லை, செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். செலக்ட் பண்ணி எடுப்பதுக்கு தான் என்ன பேர்? தெரிந்து கொள்ளுதல். ஆமென். கவனிப்போம். தெரிந்து கொள்ளுதல். ஒரு துணி கடைக்கு போகிறோம், எல்லா துணியும் எடுக்கிறது இல்லை. எதை எடுக்கிறோம்? தெரிந்து கொண்டு எடுக்கிறோம். இதான் வேணும், இதான் பிடிக்கும், இந்த கலர், இந்த டிசைன், இந்த மாடல். ஆமென். அந்த மாதிரி தெரிந்து கொண்டு. அப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி எடுத்து வச்சிருக்கிறாரு? இப்போ புரியுதுங்களா? சத்தியம் புரியுதுங்களா? வசனத்தில் வரீங்களா? உலகத்தில் 1000 பேர் இருந்தாலும் கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். நமக்கு ரட்சிப்பு கொடுத்து நம்மளை சபையில் கொண்டாந்து வைத்து அவர் சொல்றாரு, உனக்கு நான் நம்பிக்கையில் நான் தேற்றுகிறேன். இன்னும் நமக்கு தான் அந்த வசனம் புரியல. அல்லேலூயா. வெளியில் இருக்கிற ஆள்லாம் கூட, அரசியல்வாதி கூட பைபிள் எடுத்து அழகாக பேசுகிறாங்க. ஸ்தோத்திரம். சினிமா நடிக்க கூட அழகாக வசனத்தை எடுத்து நல்லா சொல்கிறாங்க. ஆனால் ஸ்தோத்திரம், இதை சொன்ன தெரிந்து எடுத்து கொண்டாந்து சபையில் உட்கார வைத்திருக்கிற நமக்கு தான் என்னன்னு சொன்னால் சத்தியமும் புரிய மாட்டுது, வசனமும் புரிய மாட்டுது. நம்ம தான் அந்த வசனத்தை உள்வாங்க மாட்டோம். இது எனக்கானது, என்னுடைய சத்தியம், எனக்காக பேசினது. அப்போ கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், அவருடைய தாசன் நான், அந்த உரிமை கொடுத்துக்கிறார், அன்பை கொடுத்துருக்கிறார். அதில் எனக்கு கர்த்தர் நம்பிக்கையை கொடுத்துக்கிறார். அந்த நம்பிக்கையில் நீ வாழு அப்படின்னு ஆண்டவர் எனக்கு சொல்லி என்ன ஆண்டவர் தேற்றுகிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அடுத்த 9ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், உன்னை நான் எங்கிருந்து தெரியுமா எடுத்திருக்கிற நம்பிக்கையை கொடுக்க? சாதாரணமாக உனக்கு நான் நம்பிக்கையை கொடுக்கல, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து. கடையாந்தரம்னா என்ன? எரேமியாவில் வாசிக்கும் போது நான் சொல்லியிருக்கிறேன். கடையாந்தரம் என்பது எங்கேயோ கண்ணுக்கு எட்டின தூரத்தில், அதோ பார் அப்படின்ற மாதிரி ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை போல, தூரத்தில் இருக்கிற ஒன்றை போல, யாருக்கும் அகப்படாத ஒன்றை போல, மறைந்து கிடந்த ஒன்றை போல, அப்படி கடந்த நம்மளை ஆண்டவர் பூமியின் கடையாந்தர எல்லையில இருந்து நம்மளை எடுத்திருக்கிறாராம்.
அல்லேலூயா. அப்பனா என்ன? இது எதுக்கு ஆண்டவர் சொல்றாரு? நம்ம நம்பிக்கைக்காக சொல்றாரு. உன் நம்பிக்கை எப்படி இருக்குது, உன் நம்பிக்கையில் நீ எப்படி இருக்கிறாய் அப்படி என்பதற்காக ஆண்டவர் நமக்கு புரிய வைக்க அவர் சொல்றாரு, உன் நம்பிக்கை இப்படி இருக்குதப்பா. ஆனால் உன்னை நான் அவ்வளவு தூரத்தில் நம்பிக்கை இழந்திருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில் என்ன நடக்கணுமோ, உங்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்கணுமோ, சுகத்துக்கு நடக்கணுமோ, வீட்டுக்கு நடக்கணுமோ, வேலைக்கு நடக்கணுமோ, பிள்ளைகளுக்கு நடக்கணுமோ, உங்களுடைய நல்ல காரியத்துக்கு நடக்கணுமோ, உங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலையில் நடக்கணுமோ, அந்தந்த நல்ல காரியத்துக்கெல்லாம் நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு சொன்னால் நம்பிக்கை இல்லாத கடையாந்தரத்தில் இருந்தீங்க, ரொம்ப தூரத்தில் கிடந்தீங்க. நான் தான் முன்னங்கள் வந்து அங்கேருந்து உங்களை எடுத்து கொண்டு வந்தேன். எதுக்கு? நம்பிக்கையை கொடுக்க. எதுக்கு? அந்த நம்பிக்கையில் உங்களை நான் தேற்றுவதற்கு. ஆமென், ஆமென். அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை நான் வெறுத்து விடவில்லை என்று சொல்கிறேன். தோத்திரம். நான் உன்னை வெறுக்கலை, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் மீது அன்பாக இருக்கிறேன். நம்மளை நம்பிக்கையில் எவ்வளவு தேற்றுறாரு பாருங்களேன். உலகம் வெறுத்து போகுது, மனுஷன் வெறுத்து போகிறான், நம்ம நம்புறவங்களாம் வெறுத்து போகிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் உன்னை வெறுக்கலை. நீ எங்கே இருந்த? உன் அடையாளம் என்ன? நீ எங்கேயோ மறக்கப்பட்டு இருந்த, கண்ணு கெட்டின தூரத்தில் இருந்த, மறைவாக இருந்த, தெரியாத போன, பார்வைக்கு அகப்படலை, அநேகரால் நீ வந்து ஸ்தோத்திரம் பார்க்கப்படாத ஒரு இடத்துல இருந்த. நான் உன்னை தேடி வந்து அழைத்து, நான் வந்து உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை வந்து நான் வெறுக்கலை, உன்னை நான் நேசிக்கிறேன், உன் மீது அன்பாக இருக்கிறேன். நீ என் தாசன். 8ஆம் வசனத்திலே அதை சொல்கிறாரு, 9ஆம் வசனத்திலே அதை சொல்கிறாரு. ஸ்தோத்திரம். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எவ்வளவு உரிமையை கொடுத்து நம்பிக்கையில் நம்மளை கர்த்தர் தேற்றுகிறார். இந்த வார்த்தையே நம்பிக்கை, இந்த வார்த்தையே நம்பிக்கை. ஆமென். அந்த வசனத்தில் சொல்லப்படுற செய்திக்கு நம்பிக்கை, ஆனால் அந்த வார்த்தைகளை பார்த்தாலே நம்பிக்கை. எவ்வளோ பெரிய நம்பிக்கை. சொல்கிறாரு, நீ யார் புள்ள? நீ என் புள்ள, நீ என் தாசன். பாரு எவ்வளோ உரிமை. உன்னை யார் தெரிந்து கொண்டது? நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ யாரு? நான் ராஜா, நீ ராஜாவின் பிள்ளை. எவ்வளோ நம்பிக்கை. தோத்திரம். ஆமென். நான் உன்னை வெறுக்கல, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், என் வலது கரத்தால தாங்குவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். ஆமென். ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய நம்பிக்கை. இன்னைக்கு நம்பிக்கையே இல்லாமல் நம்ம ஓடுறோமா? கர்த்தர் நம்மளை நம்பிக்கையில் தேற்றுவார் நம்ம உள்ளத்தில். ஆமென். எந்தெந்த காரியெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு பேசுதோ, நம்பிக்கை இல்லைன்ற ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்களோ, இன்னைக்கு கர்த்தர் அதுக்கெல்லாம் பதிலாக சொல்கிறாரு, உன்னை நம்பிக்கையில் நான் தேற்றுகிறேன், உன் நம்பிக்கைக்கு நான் கட்டுகிறேன், உன் நம்பிக்கையில் நான் உருவாக்குகிறேன், உன் நம்பிக்கையில் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் நம்பிக்கையில் நான் மீண்டும் எடுத்து உன் நிலையில் நான் நிறுத்துகிறேன். ஹல்லேலூயா. நம்ப முடியல பாஸ்டர், ஜெபம் பண்ணுறேன், ஆனால் வருமா தெரியாது, கிடைக்குமா தெரியாது, நடக்குமா தெரியாது, பெறுவேனா தெரியாது, உண்டாகுமா தெரியாது. ஆமென். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, தோத்திரம், நம்பிக்கையில் நான் உன்னை தேற்றுகிறேன். ஆமென், ஆமென். நீ என் தாசன், நீ என் தாசன், நீ என் தாசன். நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க. ஆமென். எப்போதும் நம்பிக்கையாக இருப்போம், என்னைக்கும் நம்பிக்கையாக இருப்போம், எல்லாவற்றிலும் நம்பிக்கையாக இருப்போம், எதுக்கு எடுத்தாலும் நம்பிக்கையாக இருப்போம். நான் நல்லா படிப்பேன் நம்புங்க, படிப்பு வரும் நம்புங்க, மார்க் எடுப்பேன் நம்புங்க. ஆமென். அப்பா அம்மாவுக்கு ஆசீர்வாதமான பிள்ளையாக இருப்பேன் நம்புங்க, என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நம்புங்க, எதிர்காலம் அமையன்னு நம்புங்க, என் வீட்டுக்காரர் உருப்படுவார் நம்புங்க, என் மனைவி நல்லா குடும்பத்தில் இருப்பாங்கன்னு நம்புங்க. ஆமென். ஸ்தோத்திரம். என் குடும்பம் கர்த்தரை சேவிக்கிற குடும்பமாக இருக்குன்னு நம்புங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஊர் ரட்சிக்கப்படும் நம்புங்க, இந்த தெரு மனம் திரும்பணும் நம்புங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஒரு பொல்லாத நிலை மாறும்னு நம்புங்க, இந்த கெட்ட ஒரு சூழ்நிலை மாறும்னு நம்புங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் மாறாத ஒரு காரியங்கள் மாறும்னு நம்புங்க, பிசாசு போராட்டம் நீங்கன்னு நம்புங்க. ஹல்லேலூயா.
கர்த்தர் நம்மளை நம்பிக்கையில தேற்றுகிற தேவனா இருக்கிறார். நம்ம என்னத்தான் சபைக்கு வந்து ஆராதிச்சா கூட நம்ம ஆண்டவர் பிள்ளைங்கன்ற அந்த மனசில் அந்த நமக்கு எண்ணெய் இல்லாமயே போய்விடும். ஆமென், தோத்துறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என் தாசன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை மீண்டும் அந்த நம்பிக்கையில் நம்மளை தேற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்பிக்கை கொடுக்கிறார். ஆமென், தோத்துறோம். நம்பிக்கை இல்லாத ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தயவு செய்து நம்பிக்கை அந்த இல்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்பிக்கையில் நம்மளை தேற்றுகிறார். 3 வசனத்தை எடுத்து மீண்டும் சொல்லுங்க. எந்தெந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லையோ இன்னைக்கு போய் உங்கள் ஜபம் அதுவாக மாறட்டும். உங்கள் தனி ஜபம், உங்கள் குடும்ப ஜபம், ஆமென், அதுவாக மாறட்டும். உங்கள் உபவாசம் இந்த வாரத்தில் அப்படியே மாறட்டும். ஆண்டவரே, நான் நம்பாத தான் இருக்கிறேன், எனக்கு நம்பிக்கை தான் வரலை. அது என்ன என்பது எல்லாருக்கும் வாழ்க்கையில் நடப்பது ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொன்றையும் விவரித்து சொல்ல முடியாது. அவரவர் போய் இதை எடுத்துக்கொள்ளுங்க உங்கள் நிலையில் இருந்து. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்குதுப்பா, இதை எனக்கு நம்பிக்கை உள்ள சூழ்நிலையாக மாற்றும். இந்த நம்பிக்கையில் நீர் என்னை தேற்றும், ஆறுதல் படுத்தும். ஆமென், நான் இதை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. 2வது, எப்படி அவர் தேற்றுகிற தேவன், அது வேத பகுதியை தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். அடுத்த 3 வசனம் அழகாய் சொல்லுகிறது. 11, 12, 13 ரொம்ப அழகாய், ரொம்ப கர்த்தருடைய வார்த்தை நல்ல மகிமையாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடிய காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்லா பொருள் ஆவார்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். 2வது முறை பயப்படாதே. ஆமென். 10ஆம் வசனத்தில் நம்பிக்கையில் தேற்றுகிறதற்கு பயப்படாதே. 2வது 13வது வசனத்தில் ஸ்தோத்திரம், நமது சூழ்நிலையில் நம்மை தேற்றுகிறதற்கு பயப்படாதே என்று சொல்லுகிறார். 2வது காரியம், நமது சூழ்நிலையில் நம்மை தேற்றுகிற தேவன். ஆமென். எங்கே தேற்றுவார், எப்படி தேற்றுவார், எதற்கு தேற்றுவார் அப்படின்னா ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்விக்கு தான் இந்த 3 வசனம் விடை கொடுக்குது, பதில் கொடுக்குது. ஆண்டவர் நம்மை நம்முடைய சூழ்நிலையில் தேற்றுவார். சூழ்நிலை என்பது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு இன்னொரு மாதிரி இருக்கும், பிள்ளைக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு வாலிபனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு வயசானவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு வியாதியஸ்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். சூழ்நிலை என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. தனிமையானவர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம். பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கடன்பட்டவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு இழப்பை சந்தித்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம். ஒரு பலவீனப்பட்டவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பல நாள் கைவிடப்பட்டவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சூழ்நிலை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமானது. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் இந்த இடத்துல இங்கு ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சூழ்நிலையை வைக்கிறார். அவங்கள சுற்றி பார்த்தா எல்லாருமே அவங்களுக்கு எதிரான ஜனம், வெறுக்கிறவங்க, அவங்கள புறக்கணிக்கிறவங்க, அவங்கள புறந்தள்ளுறவங்க. ஒருவரும் அவங்கள ஏற்றுக்கொள்கிறவங்க இல்லை, ஒருவரும் அவங்கள நேசிக்கிறவங்க இல்லை, மதிக்கிறவங்க இல்லை, இவங்களை விரும்புகிறவங்க இல்லை. எல்லாரும் நீ அழிஞ்சு போவியான்னு பார்க்குற ஜனம்தான் இந்த ஜனத்தை சுற்றி இருக்குது. இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி அவங்கள தேற்றுறாரு. என்னன்னு தேற்றுறாரு, அதுதான் நம்ம அந்த வசனத்தில் மீண்டும் இன்னும் ஒரு விஷயம் நம்ம படிக்கிறோம். அவங்க எல்லாம் உன் மேலே எரிச்சலாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்க எல்லாரும் வெட்கப்படுவாங்க. 11ஆம் வசனம், அவங்க எல்லாரும் உன் மேலே வழக்காடுவாங்க, ஆனால் அவங்க எல்லாரும் நாசமாய் போவாங்க. உன்னோடு போராடுவாங்க, ஆனால் அவங்க காணாத போயிடுவாங்க. உன்னோடு யுத்தம் பண்ணுவாங்க, அவங்க இல்லாமலேயே ஆயிடுவாங்க, இல்லா பொருள் ஆவாங்க. ஐயோ, எங்கங்க
இங்கே ஒன்று வச்சனே காணுமே, இல்லையே. அந்த மாதிரி இல்லா பொருள் ஆவார்கள், தொலைஞ்சே போயிடுவாங்க. ஆமென். அப்போ ஒரு சூழ்நிலையில் எப்படி கர்த்தர் நம்மளை தேற்றுகிறாருன்னு சொன்னால், ஸ்தோத்திரம், நம்மளை ஆண்டவர் பல இடத்துல உடைக்க வைத்து நம்மளை நடத்துகிறாருனாக்கா, அந்த உடைக்கப்பட்ட சூழ்நிலையில், நம்ம உருகுலைந்த சூழ்நிலையில், நெருக்கப்பட்ட சூழ்நிலையில், அழப்பட்ட சூழ்நிலையில், நம்ம பின்னடைவை சந்திக்கப்பட்ட சூழ்நிலையில், கண்ணீரை சந்திக்கப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் எப்படி தேற்றுகிறாருன்னு சொன்னால், இதெல்லாம் நடந்துச்சுங்க என் வாழ்க்கையில். அப்படியா? எங்கே காட்டு பார்ப்போம், சொல்லு பார்ப்போம், என்னாச்சு? அப்படியா? அது இல்லவே இல்லைங்க. என்னங்க சும்மா சொல்கிறீங்க? அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத ஆக்கிடுவாராம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் அந்த 11ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை, ஒன்றுமில்லாமற் போவார்கள். 12ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை, இல்லா பொருளாவார்கள். ஆமென். ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க, இல்லா பொருள் ஆவாங்க. அப்போ பார்த்தங்க, ஆனால் இப்போ இல்லைங்க. நான் இது மாயமாகுது. அந்த மாதிரி கர்த்தர் ஆக்கிடுவார். நமக்கே ஆச்சரியமாக மாறிடும். ஆமென். நம்ம சூழ்நிலை அப்படி மாறும். நம்ம சூழ்நிலையை கர்த்தர் அப்படி மாற்றுவார். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு அடுத்த வசனத்தில் 13ல், ஸ்தோத்திரம், உன் வலது கையை பிடிச்சு நான் நடத்துகிற மகனே மகளே, நீ சூழ்நிலையை கண்டு நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற, சூழ்நிலையை கண்டு நீ ஓடிக்கொண்டு இருக்கிற, சூழ்நிலையை பார்த்து நீ நடந்து கொண்டு இருக்கிற, ஆனால் உன் சூழ்நிலையில் தான் நான் உன்னை தேற்றுகிற தேவனாக இருக்கிற, உன் கையை நான் பிடிக்கிறேன். ஆமென், ஆமென். அதான் தேற்றுதலுக்கு அடையாளம். உன் வலது கையை நான் பிடிக்கிறேன். நம்ம யாருக்கு கையை பிடிப்போம்? ஒரு பிள்ளைக்கு பிடிப்போம், நடக்க தெரியாத பிள்ளைக்கு பிடிப்போம், ஒரு ரோட்டை கிராஸ் பண்ண தெரியாத பிள்ளைக்கு பிடிப்போம், ஒரு வண்டி வந்தால் எப்படி போகணுன்னு தெரியாத ஒரு பிள்ளைக்கு பிடிப்போம், எப்படி ஒரு பள்ளம் மேட்டில் ஒரு முள் கரடில் நடக்கணும்னு தெரியாத பிள்ளைக்கு தான் நம்ம என்ன செய்வோம்? கையை பிடிச்சி கொண்டு போவோம். அந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சூழ்நிலையில் உனக்கு எப்படி நடக்கணும்னு தெரியல, இந்த சூழ்நிலைக்கு நீ யாரு? பெரிய மனுஷன் இல்லை. வசனத்தை புரியணும். இந்த சூழ்நிலையில் நீ யாருன்னா ஒரு குழந்தை மாதிரி. இந்த சூழ்நிலையில் உனக்கு எப்படி நடக்கணும்னு தெரியல, எப்படி தாண்டணும்னு தெரியல, எப்படி கிராஸ் பண்ணணும்னு தெரியல, எப்படி நீ போகணும்னு தெரியல. உன் வலது கையை நான் பிடிச்சி உன் சூழ்நிலையில் நான் என்ன செய்கிறேன்? உன்னை, ஸ்தோத்திரம், தேற்றுகிறேன். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் உன் கையை பிடிச்சி நான் நடக்க வைக்கிறேன். உன்னோடு கூட நான் வரேன். அதனால் அவர் சொல்கிறாரு, உன்னோடு நான் வரேன், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நான் சொல்லுகிறேன். உனக்கு துணை நிற்கிறேன். அப்போ சூழ்நிலையில் கர்த்தர் யார் துணை நிற்கிறாரு? கர்த்தர் துணை நிற்கிறாரு. நம்பிக்கையற்ற நிலையில் அவர் என்ன செய்கிறாரு? உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வார்த்தைகளை புரிந்து கொள்ளணும். 10ஆம் வசனத்தில் நம்பிக்கை இல்லை, உன் கூட இருக்கிறேன் அப்படின்னா என்ன? நம்பு. இங்கே சூழ்நிலை, என் சூழ்நிலை தெரியுமா? உன் சூழ்நிலை இப்படியா? உன் சூழ்நிலையில் தான் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். ஆமாம், உன் சூழ்நிலையில் நான் உன் துணையாக இருக்கிறேன். உன் துணையாக இருக்கிறேன். துணையாக இருக்கிறது மட்டும் இல்லை, உன் கையை நான் பிடிச்சி நிற்கிறேன். உன் கையை என் கையில் இருக்குது. நான் உன்னை விட்டு நான் எங்கே போனேன்? என்னை விட்டு நீ எங்கே போன? நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறோம். இதான உண்மை. நான் ஒருத்தர் கையை பிடிச்சிருந்தா 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறோம். தோத்துறோம். அப்போ நீயும் என்னை விட்டு போகல, நானும் உன்னை விட்டு போகல. அப்போனாக்கா உன் சூழ்நிலையில் நான் உன் கூட இருக்கிறேன். உன் சூழ்நிலையில் நான் உனக்கு ஆறுதல், உன் சூழ்நிலையில் நான் உன்னை தேற்றுவேன், உன் சூழ்நிலையில் நான் உதவி செய்வேன், உன் சூழ்நிலையில் உன்னை நடக்க பழக்க வைப்பேன். உன் கையை நான் பிடிச்சிருக்கிறேன். நீ உன் சூழ்நிலையில் நீ அமிழ்ந்து போக மாட்டாய், ஆழ்ந்து போக மாட்டாய், நீ மூழ்கி போக மாட்டாய். அந்த சூழ்நிலையில் உன்னை யாரும் நாசமாக்க முடியாது, மோசமாக்க முடியாது, உன்னை யாரும் சிதைக்க முடியாது, அவமாக்க முடியாது, அவமானப்படுத்த முடியாது, உன்னால் வாழ முடியாத போக முடியாது, நீ எங்கேயும் இல்லாமல் ஒழிஞ்சு போக முடியாது, அழிஞ்சு போக முடியாது. உன் சூழ்நிலையில் நீ என் பக்கத்தில் இருக்கிறாய், நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், உன் கையை நான் பிடிச்சிருக்கிறேன். ஆமே,
இந்த சூழ்நிலையில் நான் உன்னை தேற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய மகிமையான வசனப்பா. உன் சூழ்நிலையில் நான் கூட இருக்கிறேன். ஆமென். இதான் வசனத்தின் ஆறுதல். ஆமென். உன் நம்பிக்கை இல்லை, உன் நம்பிக்கையில் நான் தேற்றவும் கூட இருக்கிறேன். கூட இருக்கிறேன், கூட இருக்கிறேன், கூட இருக்கிறேன், கூட இருக்கிறேன். அடுத்து மூன்றாவதுக்கு நாம் செல்லுவோம். அடுத்து இருக்கிற 3 வசனத்தை வாசிக்கலாம். 14, 15, 16 நம்ம வாசிப்போம். ஸ்தோத்திரம். எவ்வளவு ஆண்டவர் அவ்வளவு மகிமையா சொல்றாரு. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் அது கடைசி பகுதி வாசிக்கலாம். நீயோ கர்த்தருக்குள்ளே கலிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் படிக்கும் போதுவே கொஞ்சம் புரியுது? ஆமென். 3 வசனம், 3வது பகுதி என்ன சொல்லுதுன்னா, தேற்றுகிற தேவன் நம்மளை எங்கே தேற்றுகிறாருன்னு சொன்னால், நமது இயலாமையில் தேற்றுகிறார். நமது இயலாமையில் தேற்றுகிற தேவன். ஆமென். முதலாவது சொன்னேன், நமது நம்பிக்கையில் தேற்றுகிற தேவன். 2வது நமது சூழ்நிலையில் தேற்றுகிற தேவன். 3வது நம்முடைய இயலாமையில் தேற்றுகிற தேவன். இன்னைக்கு நம்ம ஸ்தோத்திரம் நினைச்சாலும், என்ன நம்ம பெரிய பலசாலியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், ஆனால் ஒரு நேரம் வரும்போது, ஒரு சறுக்கல் வரும்போது, எப்பேற்பட்ட ஆள் நம்ம பார்த்துருப்போம், அப்படியே பயங்கரமான